ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான ஒரு மண் சட்டியில் மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம். மட்டனை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 7லேருந்து ஒரு 8 விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தே வேக வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி சூப் தனியாகவும் பீசஸ் தனியாகவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிளேட்டில் காமிக்கிற எல்லாத்தையுமே ஒரு நல்ல கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், இது உங்களோட குவான்டிட்டி பொறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவு மிளகு. இந்த மிளகு அந்த மட்டனோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு. ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ரொம்ப ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதோட டேஸ்ட்டும் இந்த மட்டனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வர மிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய், ஒரு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் செய்கிறது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அதோட அந்த கிரேவியோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இது வேண்டாம் அது வேண்டாம்னு எதையுமே பிரித்து எடுத்து வைக்க மாட்டாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். இது நம்ம எதுவுமே நம்ம வதக்கி அரைக்கலை. எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா பச்சையாக தான் நம்ம போட்டு இது அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா அது வதங்கணும். அதோட ராஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த சூப்பு, மட்டனோட சூப். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் கம்மியாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். இந்த மட்டன் கிரேவி இல்லைனா மட்டன் சுக்கா மாதிரியே பண்ணுறது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கணும். ஒயிட் ரைஸுக்கும், சூடான ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, இப்போ பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் ஸ்ப்ளிட் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ அதோட ராஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை கிரேவிலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். நல்லா ட்ரையாக எனக்கு சுக்கா மாதிரி வேணும்னா நல்லாவே ட்ரை பண்ணிடுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை நான் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு கிரேவியாக வரணும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ற ஒரு லுக் இருக்குது. மேலே ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.